அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் இஸ்மாயில் அவங்க தொண்டியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, அதாவது ஒருவர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு அல்லது ஹராமான முறையில சம்பாதிக்கிறாரு. அதை நல்வழியில என்ன செய்யறாரு? தர்மம் பண்றாரு, நல்வழியில செலவழிக்கிறாரு. இவருக்கு நன்மை கிடைக்குமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இயக்கமா இருக்கட்டும் அல்லது தனிநபராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹராமான முறையில சம்பாதிக்கக்கூடிய அவரிடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பணத்தை வாங்கக்கூடியவர்கள் அவருக்கு உபதேசம் பண்றாங்களா, அல்லது கேட்டுக்கிட்ட நமக்கு என்ன, அவரு சம்பாதிக்க அவருக்கு உரிய நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்களா? இப்படியான சில கேள்விகளை கேட்கிறாங்க. அது போல ஒரு ஹதீஸையும் சுட்டி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹ் தூய்மையானதை அல்லாஹ் ஏற்பான், ஹலாலான முறையில சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செஞ்சாதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அது ஒரு பேரிச்சம்பளமாக இருந்தாலும் சரியே அப்படிங்கிற ஹதீஸை என்ன செய்யறாங்க? சுட்டி காட்டி அந்த கேள்வியை அமைத்திருக்கிறாங்க. பொதுவாக ஒருவர் நல்வழியில, அதாவது நல்ல காரியங்களுக்காக தர்மம் செய்வதாக இருந்தால் 3 அம்சங்கள் ஒருங்கே அமைந்திருந்தா தான் அந்த செலவிடுதலுக்கு நன்மை கிடைக்கும். இல்லைன்னா நன்மை கிடைக்காது. அந்த 3 விஷயங்கள் என்ன? 3 ஒரே ஹதீஸ்ல இல்லை, ஆனா கருத்து அதுதான். 3 என்ன அப்படின்டா, ஒருவர் ஈமான் கொண்ட நிலையில இருக்கணும். ஈமான் கொண்ட நிலையில இருந்து ஒருவர் தர்மம் செய்தால், ஒரு நல்வழியில செலவழித்தால் தான் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். அது மட்டும் பத்தாது, அந்த சம்பாத்தியமும் ஹலாலான முறையில இருக்கணும். அந்த ஹலாலான முறையில சம்பாதிச்சா தான் அவருக்கு அந்த தர்மம் செய்ததுக்கு உண்டான நன்மை கிடைக்கும். அதுபோக 3வது என்னன்னா, முகஸ்துதி இல்லாம செய்யணும். பிறர் நம்மளை புகழ வேண்டும், நம்மளை மெச்ச வேண்டும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இந்த 3 ஒருங்கே அமைந்திருந்தா தான் செய்த தர்மத்துக்கு நன்மை கிடைக்கும். இதுல எந்த ஒன்றும் குறைவு ஏற்பட்டாலும் நன்மை கிடைக்காது. இப்ப ஈமான் இல்லாம ஒரு ஆள் நல்வழியிலே செலவழிக்கிறாரு, அறப்பணிகளுக்கு செய்யறாரு. ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாரு, ஒரு மதரசா கட்டி கொடுக்குறாரு, ஒரு கிணறு தோண்டி கொடுக்குறாரு. ஆனா அவர்கிட்ட ஈமான் இல்லை. இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மாதிரி ஒருவருடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறது, அவர்கிட்ட ஈமான் இருக்கிறது. ஆனா அந்த ஹராமான சம்பாத்தியத்தை நல்வழியில செலவழிச்சாண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி ஈமானும் இருக்கிறது, நல்வழியிலையும் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் நம்மளை புகழ வேண்டும், நம்மளை மெச்ச வேண்டும், நம்மளை வள்ளல்னு சொல்லணும், நம்ம கொடையாளின்னு அவர்களுக்கு தெரியணும், மற்றவர்களுக்கு தெரியணும் என்பதற்காக செலவழிக்கிறாரு. இதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்த 3 அம்சங்களும் ஒருங்கே இருந்தால்தான் நாம் செலவழிக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு பேரிச்சம்பளமாக இருந்தாலும் அது பெரிய மலையளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மைகளை நமக்கு மறுமையில தருவான் அப்படிங்கிறத முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். 2வது விஷயம் என்ன அப்படின்டா, நமக்கு ஒருவருடைய சம்பாத்திய முறை தெளிவான முறைகளை தெரிஞ்சாதான் அவரிடத்துல அதை சுட்டி காட்டணும். சும்மா காசு தரவங்கள்ட்ட எல்லாம் நீ ஹலாலான முறையில் சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்ட கொடுக்குற காசும் கொடுக்காம போயிடுவான். சும்மா ஒரு ஆள் 10,000 ரூபா வராரு, அவர்கிட்ட நீ ஹலாலான முறை சம்பாதிச்சியா, இல்லை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா, சாராய கடை வச்சிருக்கிறியா, திருட்டுத்தனம் பண்றியா, ஏமாத்து கடை மோசடி பண்றியா இப்படின்னு கேட்டோம்னு அப்ப பஞ்சாயத்தாகி போயிடும். அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சக்காத்து வசூலிக்க அனுப்புறாங்க, தர்மங்கள் வருது, வர்றவங்கள்ட்ட எல்லாம் அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நீ சம்பாதித்தது ஹலாலான முறையில் சம்பாதித்தியா, நீ அதே மாதிரி சக்காத்து வசூலிக்க போகக்கூடியவர் யாரெல்லாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார்களோ அவர்களிடம் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இப்படியான செய்தி இல்லை. அப்ப என்ன கேட்கக்கூடாது என்றால், ஒருவர் ஒரு பொருளாதாரத்தை நல்வழியில செலவழிங்கன்னு தர்றாரு அல்லது நல்வழியில செலவழிக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ சம்பாதிக்கிறது ஹலாலா அப்படின்னு ஹராமா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? கேட்கக்கூடாது. தெளிவாக ஒண்ணு தெரியுது, ஒரு ஆள் வட்டிக்கு தான் விட்டு சம்பாதிக்கிறாரு, ஏமாத்தி தான் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காசு பணம் செல்வங்கள் செழிப்போட இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் எல்லாம் கெட்ட வழியில தான் சம்பாதிச்சாங்க, நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு காசு பணங்கள் குளிக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு அதுல மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள் இருக்கும், அரசாங்கம் தடை செய்த விஷயங்கள் இருக்கும். இந்த ஹவாலா பணம் இருக்கா இல்லையா, உண்டியல் பணம், இது உண்டியல் பணம் அந்த மாதிரி செய்யக்கூடிய பிசினஸ் பண்றாங்க. அது மாதிரி தங்கத்தை என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க. இதெல்லாம் மார்க்கம் தடுத்த விஷயம் கிடையாது, அரசாங்கம் அது தடுத்து இருக்குது. அரசாங்கம் தடுத்ததற்காக அவர்கிட்ட நம்ம பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்துல நீ ஹராமான காரியங்கள் செய்யற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. அது மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு பிளாட்டை வித்தாங்கன்னா லாட் அமௌண்ட் கிடைச்சிடும். நம்ம எல்லாம் பல வருஷங்கள் உழைக்கக்கூடிய காசுகளை ஒரு கைமாத்தி விடுறதுல என்ன செஞ்சிருவாங்க? சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப பொருளாதாரம் அதிகமா வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கெட்ட வழியில தான் சம்பாதிச்சான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. திட்ட தெளிவாக தெரிகிறது, இவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் மார்க்கத்திற்கு எதிராக தான் இருக்கிறது, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு அப்படி என்று தெரிஞ்சால் அவர் நல்வழியில செலவழிக்க சொல்லி நம்மளை தர்றாரு, அப்ப சொல்லலாம். அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? சுட்டி காட்டலாம், நீங்க சம்பாதிக்கிற முறை சரியில்லை, இது மார்க்கம் தடுத்த விஷயம், இந்த மாதிரி சம்பாதிக்க கூடாது. இப்படி சம்பாதிக்கிறீர்களே ஆனால் இந்த பணம் உலகத்துல உங்களுக்கு இன்பத்தை தருமே ஒழிய மறுமையில எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது, நீங்கள் செலவழிக்கக்கூடிய எந்த செலவழிப்புக்கும் அல்லாஹ் நன்மையை தரமாட்டான் அப்படிங்கிற உபதேசம் செய்யணும்.
கண்டிப்பா தவறு என்று தெரிந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறு தெரியுது, அதை வந்து தடுக்கிறதும் சுட்டி காட்டுறது நம்ம கடமை. சும்மா தெரியாதவங்களே நோண்டி நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு, ரெண்டாவது அவன்கிட்ட வாங்குற பொருளாதாரமே ஹராமுங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு அப்படி போயிடக்கூடாது. அதே மாதிரி அதிகமா காசு பணம் வச்சிருக்கிறவன்லாம் தவறான வழியில தான் சம்பாதிக்கிறாங்கிற முடிவையும் கைவிட்டுறணும். அது போக வந்து ஈமான், அதாவது முகஸ்தூதிக்கா ஒருத்தன் செய்யறான், அவன் வந்து அந்த நன்மை கிடைக்காது அவனுக்கு. அது மாதிரி ஈமான் இல்லாம தர்மம் பண்றாங்க, நன்மை கிடைக்காது. அது ஹராமான வழியில சம்பாதிச்சு தர்மம் பண்றாங்க, அதுக்கும் தன் நன்மை, அதாவது நன்மை கிடைக்காது. அப்ப இந்த மூன்று ஒருங்கே பெற்றவர்கள் செல்வ செழிப்போட இருப்பார்களே, ஆனால் அவர்கள் எல்லாம் தவறான வழியில தான் செய்தார்கள் என்ற முடிவுக்கு நம்ம வந்து விடக்கூடாது. அது மாதிரி தெள்ள தெளிவாக இது தெரியுது, இவர் தவறான காரியத்தெல்லாம் ஈடுபடுறாண்டா அவர்கிட்ட வந்து நமக்கு வந்து மார்க்க சகோதரனாக அவருக்கு சுட்டி காட்டுவது நம்ம கடமை. அவர் சொர்க்கம் போன்று ஆசைப்படணுமா இல்லையா? நன்மை ஏவி தீமையை தடுக்கணுமா இல்லையா? ஒரு தீமை உங்களுக்கு கண்ணு முன்னாடி நடக்க கண்டால் அது கரங்கொண்டு தடுங்கள் இருக்கா இல்லையா? அதை நம்ம என்ன செய்யணும்? தெரியாத விஷயங்களை போய் மூக்க நுழைச்சு, அது அந்த அவருக்கு தொடர்பு இருக்காது, அவர் அப்படி சம்பாதிச்சிருக்க மாட்டாரு, 1,00,000 ரூபாய் லாட்டா கொண்டு வந்து தருவார், நல்வழியில் செலவழிங்க. அப்ப நம்ம சந்தேகப்பட்டு போய் நீ வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கிற அப்படின்னு அவர் மனசை புண்படுத்துற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி தெரியாத விஷயங்களை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பேசி அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, மன உளைச்சலை ஏற்படுத்திடக்கூடாது. தெல்ல தெளிவாக தெரியுது இவர் சம்பாதிக்கிறது ஹராம் தான் என்றால் சுட்டி காட்டுவது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. பணத்தை சும்மா வர்ற பணத்தை எல்லாம் பெற்றுக்கொள்றது இல்லை, அது தெளிவா தெரியுதுன்னா அவருக்கு வந்து உபதேசம் பண்ணுவது, இந்த மாதிரி நீங்க அல்ல இதுல பறக்கத்து செய்ய மாட்டான், நீங்க நல்ல ஒரு தொழில் பண்ணுங்க, அல்ல உங்களுக்கு நிறைய பறக்கத்து செய்வான் அப்படின்னு அழகா தன்மையா பக்குவமா எடுத்து சொன்னோம்னா அவங்களும் விளங்கி கொள்வாங்க, தங்களை தாங்களே திருத்திக் கொள்வாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவர் வந்து ஹராமான வழியிலேயே சம்பாதிக்கிறாரு, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு, தவறான வழியிலேயே சம்பாதிக்கிறாரு, திருந்திடுறாரு, காசு பணம் நிறைய சேர்ந்துடுறாரு, இந்த மாதிரியான மார்க்க உபதேசங்கள் அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சங்கள் எதுவுமே இல்லாத காலத்துல செய்யறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான வட்டிங்கிற பெரும்பாவம், அந்த மாதிரி தவறான வழியில பொருள் ஈட்டக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு திருந்திடுறாரு. திருந்தினதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த நன்மைகள் எல்லாம், அந்த செலவழிக்கிறதுக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். முன்னாடி உள்ளதனுடைய பாடு அல்லாஹ் பார்த்துக்குருவான், அது நமக்கு சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல வந்து வட்டி சம்பந்தமாக நம்மளுடைய உபதேசங்கள் தெளிவானதுக்கு பின்னாடி, தெளிவுபடுத்தப்பட்ட பின்னாடி, அதுக்கப்புறம் யார் வட்டி வாங்குறார்களோ அவர்கள் தான் நரகவாசிகள், அது நிரந்தரமாக இருப்பார்கள், முன் சென்றது அவர்களுக்கு உரியதுன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப வந்து நம்ம செய்யறது பாவம் தான், இது மார்க்கத்துக்கு எதிரானதுதான், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கத்தான் செய்வான் என்பதை உணராத காலத்துல என்ன செய்யறாரு, தவறான வழியில சம்பாதிக்கிறாரு. பின்பு அவர் தௌபா செஞ்சு மீண்டும் திருந்திடுறாரு. சரி, இந்த மாதிரி வந்த பணத்தை நல்வழியிலேயாவது செலவழிப்போம், நன்மையை தரட்டான்ல, இந்த மாதிரி பாவங்க நிறைய செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு செலவழிக்கக்கூடிய நேரத்துல ஈமான் இருந்து முகஸ்துதி இல்லாமல் அந்த தவறான வழியில் ஈட்ட பணம் தான், தௌபா செஞ்சு மீண்டும் திருந்திட்டாரு, அப்படியாப்பட்டவர் செலவழிப்பாரு. ஆனால் அப்ப அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நன்மையை கொடுத்துருவான். என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி, தன்னை தூதர் என்று பிரகடனப்படுத்தி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி பொருளாதாரங்களை வந்து பல வழிகளில் ஈட்டினாங்க. ஈட்டின பொருளாதாரம்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஹலால் ஆயிரும், தௌபா செஞ்சு மீண்டு விட்டால் அது அவர்களுக்கு உரியதாக மாறிவிடும். அப்ப அந்த நேரத்துல செய்யக்கூடிய தர்மங்கள், அந்த திருந்தினதுக்கு அப்புறம் அந்த பழைய பொருளாதாரத்திலிருந்து செய்யக்கூடிய தர்மங்களாக இருந்தாலும் அதையும் எல்லாம் செய்வான், அல்லாஹ் அங்கீகரிப்பான். இதான் அதுல உள்ள விஷயம். நம்ம சும்மா வந்து காசு தரவனையெல்லாம் நம்ம நோண்டுறதோ, நீ காசு வந்தவனா நீ ஹராமா சம்பாதிக்கிற அப்படிங்கிறதோ, வசதி வாய்ப்போட இருக்கிறவன்லாம் தவறான வழியில சம்பாதிச்சான் என்ற முடிவு எடுக்கிறதோ, அதுகெல்லாம் நமக்கு என்னது, மார்க்கம் தடை செய்யப்பட்டு நம்ம யாரையும் துருவிலாம் ஆராயக்கூடாது. தெல்ல தெளிவாக தெரியுமையானால் அவனுக்கு ஒரு சகோதரனாக உபதேசம் பண்ணுவது, அவனும் சொர்க்கம் செல்ல வேண்டும், அவன் செலவழிக்கக்கூடிய செலவழிப்புக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு உபதேசம் பண்ணுவது ஒரு மார்க்கத்தினுடைய கடமை. நன்மை ஏவி தீமையை தடுப்பதும், அது மாதிரி வந்து தீமை நடக்க கண்டால் கரங்கொண்டு தடுக்குவது, நாவினால் தடுப்பது, அல்லது மனசால் வெறுத்து ஒதுக்குவது, இப்படியான செயல்கள் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய பணம் எந்த வகையிலும் ஹராம் கிடையாது, எந்த வகையும் தடுக்கப்பட்டது கிடையாது. அவன் அவன் எப்படித்தான் சம்பாதிச்சான், ஈமான் இல்லாம ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருளாதாரம் வந்து ஹராமாண்டா ஹராம் கிடையாது. அது மாதிரி வந்து அவன் ஏமாத்த வழியிலேயே அது வட்டிக்கே விட்டு சம்பாதிக்கிறான், அவன் ஒரு பொருளை தர்மமாக அன்பளிப்பாக கொடுக்குறான், அந்த பணம் வந்து ஹராமா என்றால், பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு ஹராமா என்றால் ஹராம் கிடையாது. சம்பாதிக்கிறவனுக்கு அது ஹராமா போகுமே ஒழிய பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு என்ன செய்யாது, அது ஹராமா போகாது. முகஸ்துதிக்கா ஒருத்தன் தர்மம் செய்வானே, ஆனால் ஹலாலா சம்பாதிக்கிறான், ஈமான் இருக்கு, முகஸ்துதிக்கா செல்வங்களை வந்து செலவழிக்கிறான், அல்லாஹ் நன்மையை கொடுக்க மாட்டான். அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் ஏற்படாது அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். சகோதரர் இஸ்மாயில் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நம்மளால் இயன்ற அளவு தெரிந்த அளவு ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன்.